பெருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆராதனை வேளையிலும் ஆரம்ப ஜெபத்திலையும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிற மக்களாக, ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அதே போல நல்ல அற்புத சாட்சிகளை கேட்க நீங்க கிருபை தந்தீங்க. அதோ இந்த வருடத்தை ஆரம்பித்தோம், 11 மாதங்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் எங்களுக்கு காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு நாங்க நினைத்து கொண்டிருக்கும் போது நீர் 2 பேர் வினோத்துக்கும் நவமணி ஐஸ்வர்யாவுக்கும் நீர் இந்த கல்யாண காரியத்தை நீர் கைகூடி வர பண்ணியிருக்கிறீர். இந்த காரியம் கர்த்தராலே வந்ததானால் தடைகளை தகர்க்கிற தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்று தடையாய் இருக்கிற எங்களுடைய பாரம்பரியங்கள், பிரிவினைகள், அஹ் அஹ் எங்களுடைய சடங்காச்சாரமான காரியங்கள் இது தடையாய் இல்லாதபடிக்கு நீரே இந்த காரியம் செவ்வையாய் ஆச்சரியமாய் இதை நீங்க நடத்தி தாங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஆசைகள் எல்லாம் இல்ல, உங்களுடைய விருப்பம், உம்முடைய பரிபூர்ண சித்தம் இந்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கட்டும். அவர்களுக்கு நீர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க கட்டி தாங்கப்பா. யாருக்கும் இதனால ஒரு மன சஞ்சலம் ஏற்படாத படிக்கு நீரே ஆலோசனையில பெரியவர், செயல்களிலே மகத்துவமான தேவன். நீங்க நடப்பித்து கொடுக்க போற தயவுக்காக நாங்கள் இப்பொழுதே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எதனா இந்த இந்த காரியங்களின் நிமித்தமாக நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி நீங்கள் நீங்க அந்த காரியத்தை வாய்க்க செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க போய் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அந்த அந்த இதையெல்லாம் எடுத்து போட்டு நீங்க அந்த இடத்துல நடுவாக நின்று நீங்க காரியங்களை நடப்பித்து தாங்க ஆண்டவரே. இது அப்படியே லேசா இந்த காரியங்கள் லேசாக கடந்து போக அது ஆச்சரியமாய் முடிய நீங்க கிருபை தாருங்க. இந்த நாளிலும் நாங்க தியானிக்கிற காரியங்கள் நாங்க ஏற்கனவே எங்களுக்கு இதெல்லாம் தெரியும்பா. ஆனாலும் ஒரு விசை கூட உங்களுடைய பாதத்துல வந்து நாங்கள் இந்த காரியங்களை தியானிக்க நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க பேசுங்கப்பா, நீங்க இடைப்படுங்க. துதி கனம் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது ரொம்ப வேலை இருக்குது, உடம்பெல்லாம் முடியலன்னா பேசாம படுத்துக்கோங்க. ஏன்னா இது சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி. இந்த சத்தியம் தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரிலாக்ஸ்டா இது பண்ணுங்க, சும்மா காது மட்டும் கேட்டுக்கங்க. 1699 வருஷம் ஸ்காட்லாந்து தேசத்துல அலெக்சாண்டர் க்ரோடன்றவர் பிறக்கிறாரு. பிறந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. அந்த ஸ்காட்லாண்ட்லயே ஒரு காலேஜ்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல அவர் படிச்சுட்டு அவரை ஒரு சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அதுல அவருக்கு போதகரா ஒரு ஆர்டினேஷன் கொடுக்க போறாங்க. என்ன சொல் அவரை போதகரா அந்த அபிஷேகம் பண்ண போற நேரத்துல இவருக்கு திடீர்னு ஒரு மென்டல் பிரேக் டவுன் வந்துருது. அது என்னன்னா ஒரு ஒரு மன சோர்வு, மன அழுத்தம்னு நம்ம சொல்றது, அப்படியே ஒரு தளர்ச்சி. அது அவர் ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாள் அட்மிட் ஆகி இருக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் இந்த இத பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஆஸ்பத்திரினே பேர் கிடையாது. அதுக்கு பேரு மேட் ஹவுஸ். அதாவது பைத்தியக்காரங்களோட வீடு. பைத்தியம் பிடித்தவர்களே வச்சு கொள்ற இடம். இந்த காலத்துல நம்ம அந்த வார்த்தையே ஆக்சுவலா அந்த மெடிக்கல் இதுல அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பைத்தியம்ன்ற வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த காலத்துல அது அப்படிதான் 1700கள்ல அப்படிதான் அது சொல்லப்பட்டது. அப்புறம் அதுல கொஞ்ச நாள் அந்த மன சோர்வுல இருந்து அவர் வெளியில வந்த உடனே அவர் திருப்பி அந்த சர்ச் பாஸ்டரா போல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டியூட்டரா வேலைக்கு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையும் ஒத்து வரல. ப்ரூஃப் ரீடரா இந்த புஸ்தகங்கள்லாம் வாசித்து அதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க, அந்த வேலையில போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா
கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரெஞ்சு டிரான்ஸ்லேட்டரா போய் சேர்றாரு. இப்படி ஒரு இதுல நிலையா அவரால இருக்க முடியாது. ஒண்ணொன்னா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரெஞ்சும் சரியா அவருக்கு ஒத்து வரல. அந்த பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷனும். அவரே ஒரு புக்கு ஸ்டோர் அவரே தொறந்துடுறாரு. ஒரு புத்தக நிலையத்த அவரே திறந்து அதுல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுறாரு. 1732ல அவரு என்ன பேர் அவரு குடுக்குறாங்கன்னா, புக் செல்லர் டு த குயின் அப்படின்றாங்க. அலெக்சாண்டர் க்ரூடன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, குயினுக்கே புக்ஸ் வரவழைச்சு குடுக்குறவரு. ஏன்னா, அந்த காலத்துல நம்ம நினைக்கிற மாரி இப்படி தெருவுக்கு தெருவுலாம் புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி விக்கிற காலங்கள் கிடையாது. அது புக்ஸ்ன்றது வந்து ரொம்ப அருமையானது. ரொம்ப ப்ரெஷியஸ். யாராவது சிலர் தான் வச்சிருப்பாங்க. அப்ப அவர் குயின்க்கே புக்ஸ் வரவழைச்சு குடுக்குற அந்த வேலைய செய்துட்டு இருந்தாரு. அ அந்த அந்த புக் ஷாப் வச்சிருக்கிற நேரத்திலேயே 1736வது வருஷத்துல இவருக்கு கிரீக்கு, லாட்டினு, அந்த பிரெஞ்சு சொன்னேன் பாருங்க. அது போக இங்கிலீஷு எல்லாம் நெறைய லாங்குவேஜ் தெரியும். அ ஆ அதனால இவரு என்ன பண்ணாரு, இவருக்கு பைபிள் மேல அவ்வளோ ஒரு அளவு கடந்த பிரியம். அதனால அதுக்கு ஒரு ஒத்த வாக்கியம் கன்கார்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அப்ப க்ரூடன்ஸ் கன்கார்டன்ஸ்ன்னு 18 மாசத்துல ஒரு அந்த பைபிளோட ஒத்த வாக்கியம். அதுவும் என்ன கஷ்டமான இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அது புரியறதே ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஆனா அவருக்கு இங்கிலீஷ்காரன்றதால அவர் ஸ்காட்லாண்ட்ல தானே பிறந்தாரு. அதனால அவர் ஈஸியா அந்த காரியத்த வந்து அ அந்த இத வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாரு. அந்த அந்த வருஷம். ஆனா அந்த அந்த புக்க வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து அத விற்பனை அந்த காசு கூட கிடைக்கல அவருக்கு. அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஏன்னா யாருக்கும் அலெக்சாண்டர் கூடன்னா யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவரு வேத வல்லுனரா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர் போட்ட ஒத்த வாக்கியம்னா எல்லாரும் அவ்வளோ காசு குடுத்து வாங்க மாட்டாங்க. அதனால என்னாச்சு, இவரு அந்த புக் ஸ்டோர் வச்சிருந்த அந்த பிசினஸ் சுத்தமா போயிடுச்சு. அதுல நஷ்டமாயி, அந்த அந்த காசெல்லாம் எடுத்து இந்த கன்கார்டன்ஸ் பண்ணாரு. அந்த கன்கார்டன்ஸ்ல ஒரு லாபமும் கிடைக்காததால புக் ஸ்டோரையே மூட வேண்டியதா போச்சு. அப் இந்த நேரத்துல இந்த பிசினஸ லூஸ் பண்ண நேரத்துல திருப்பி அவருக்கு அந்த மென்டல் பிரேக் டவுன் வந்துருச்சு. திருப்பி என்ன பண்ண வேண்டியதா போச்சு, இவர வந்து ஒரு அந்த பிரைவேட் மேட் ஹவுஸ் ஒரு தனியார் நடத்துற அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அவர திருப்பி அவர் சேர்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாரி ஆயிட்டாரு. அதுல அதுல இருந்து அவர வெளியிலயே விடல. முதல்ல இருந்தப்பயாவது சீக்கிரத்துல வெளில வந்துட்டாரு. ஆனா, இந்த தடவ வந்து ரொம்ப நாளா இருக்கிற மாரி இருந்துச்சு. இவருக்கே அங்க இருக்கவே முடியல. எ இவங்கள எப்படின்னா, அந்த அந்த காலத்துலலாம் எப்படின்னா, அந்த நம்ம கட்டிலோட அந்த எண்டுல ஒரு அ இதுல வந்து ஒரு சங்கிலி போட்டு தான் கட்டியிருப்பாங்க. இவரு என்ன பண்ணாரு, அதையே அறுத்துக்கிட்டு ஓடி வெளியில வந்துட்டாரு. அந்த பெட்டோட அந்த காலோட அந்த பின்னாடி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கைப்புடி மாதிரி இருக்கும்ல, அந்த அந்த கால் சைடு இருக்கிறதையே வெட்டி அறுத்து, அதுலருந்தே எஸ்கேப் ஆயி வெளியில வந்துடுறாரு. வந்துட்டு அத பத்தி இவரெல்லாம் இவர பத்தி ஒண்ணுமே நம்மளுக்கு என்னன்னே புரியல. திருப்பி அந்த வெளியில வந்த நேரத்துல தான் எப்படிலாம் அந்த இதுல கஷ்டப்பட்டோம்ன்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் இப்ப ட்ராக்ட்ஸ்லாம் குடுக்குறோம்ல, அந்த மாரி ஒரு பேம்ப்ளெட் தயாரிக்கிறாரு. பேம்ப்ளெட் தயாரிச்சு த லண்டன் சிட்டிசன் எக்ஸீடிங்லி இன்ஜூர்ட் ஆர் அ பிரிட்டிஷ் இன்க்விசிஷன் டிஸ்பியூட் இவ்ளோ பெரிய தலைப்பு அந்த ட்ராக்ட்டுக்கு. தான் எப்படிலாம் அந்த இதுல கஷ்டப்பட்டோம் அந்த ஆஸ்பத்திரியில அப்படின்னு தான் எப்படி தப்பிச்சு வந்தேன். அத மாரி வச்சு, அதுக்கு ஒரு கேஸ் வேற போடுறாரு. என்ன வந்து இப்படி தேவையில்லாம நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா கொண்டு போய் என்ன இந்த மாரி ஆஸ்பத்திரியில வச்சு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு அதுக்கு ஒரு கேஸ் போய் அந்த கேஸ்லயும் தோத்து போறாரு. திருப்பி என்ன பண்றாரு, திருப்பி 1753ல திருப்பி இன்னொரு தடவ அவர இந்த மாரி ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய நிலைமை. அது இப்படி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவாரு, நஷ்டமாவாரு. தான் எப்படி நஷ்டப்பட்டோம்னா, அதுக்கு ஒரு பேம்ப்ளெட் போடுவாரு. திருப்பி ஆஸ்பத்திரிக்குள்ள அட்மிஷன் போடுவாங்க. திருப்பி வெளியில வருவாரு. திருப்பி வேற ஏதோ ஒரு வேலைய எடுப்பாரு. இப்படியே இவரோட காரியங்கள் வந்து இந்த இந்த ஆஸ்பத்திரியில 1753ல ஒரு தடவ சேர்ந்துட்டு வெளியில வந்துட்டு, 1755ல இவரு என்ன சொல்றாரு,
நான் தான் ஆண்டவர் வந்து என்னதான் வந்து எல்லா காரியத்தையும் சரி செய்யறதுக்கு என்னதான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த சமுதாயத்துல நடக்கிற ஆண்டவருக்கு அருவருப்பானதெல்லாம் நான் தான் தட்டி கேட்கணும். ஆண்டவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கையில ஒரு ஸ்பாஞ்ச எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் அந்த போஸ்டரு, அருவருப்பான போஸ்டரு, அசிங்கமான படங்கள், அந்த கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இதில ஸ்ப்ரே பெயிண்ட்ட வச்சு வரைவாங்க பாருங்க. அத மாரி ஸ்காட்லாண்ட்ல எங்கெல்லாம் இருக்குதோ, இவர் கூட கொஞ்சம் பேரையும் சேர்த்துக்கிட்டு, தானே பேர் குடுத்துக்கிட்டாரு. கரெக்டர் த க்ரூடர். இல்ல க்ரூடர் த கரெக்டர்ன்னு இவரே தனக்கு ஒரு பேர் குடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு இடமா போய் இப்படி அழிச்சு எ எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதோட நிக்கல. அந்த அ அந்த வேலையோட நிக்காம அரசியல்ல போறாரு. அரசியல்ல போய் பார்லிமென்ட்ல வந்து அதுக்கு போட்டி போடுறாரு. அதுல தோத்து போறாரு. இவரு எப்பல்லாம் இந்த தொழில்ல நஷ்டம், இந்த மாரி தோல்வி இவரோட முக்கியமான பெரிய இன்னொரு தோல்வி என்னன்னா, யாரெல்லாம் தனி சிங்கிள் விமனா இருக்கிறாங்களோ, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க விதவையா இருப்பாங்க, டைவர்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க, இல்ல யாரெல்லாம் அப்படி விதவ தனியா பெண்கள் இருந்தா, இவரு அவங்கள பத்தியே ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம, இவரே போய் நான் உங்கள ரொம்ப உங்க மேல அன்பா இருக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு போய் கேட்பாரு. அந்த இதையே யோசித்து பார்க்காம, அவர் போய் கேட்பாரு. அவங்க வேண்டான்னு இதுவரைக்கும் ஒருத்தவங்க கூட அவருக்கு ஏன்னா அவரோட பேச்சு, நடவடிக்கை எல்லாத்த பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிரும். அவரு வந்து சொஸ்த புத்தி இல்ல அவரு. புத்தி வந்து சரியில்லாதவருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதனால வேண்டான்னு சொல்லிருவாங்க. உடனே திருப்பி அதுலயே ஒரு டிப்ரஷன்ல போய் திருப்பி இப்படியே அட்மிட் ஆகி வெளியில வந்து வந்து இப்படியே இருந்தாரு. ஆனா 1761லயும் 1769லயும் இந்த முதல்ல போட்டாரு பாருங்க 18 மாசத்துல ஒரு கன்கார்டன்ஸ். அத வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி போடுறாரு. திருப்பியும் அத உட்காந்து ரீட் பண்ணி அதுல மாத்த வேண்டிய காரியத்தெல்லாம் மாத்தி அந்த திருப்பியும் அந்த ஒத்த வாக்கிய வேதாகமம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு ஒரு ஒத்த வாக்கியம். அத போடுறாரு. இந்த டைம் வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுது. அதுல வந்து எல்லா புக்ஸும் அந்த அவரோட அந்த ஒத்த வாக்கியம் வந்து அவர் எவ்வளோ பப்ளிஷ் பண்ணாரோ அவ்வளோ விக்குது. ஒரு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அது இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் க்ரூடன்ஸ் கன்கார்டன்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த புஸ்தகம் வந்து விக்கிது. நவம்பர் 1ஆம் தேதி 1770வது வருஷம் அவர் தன்னுடைய படுக்கையிலே மரித்து போறாரு. எந்த நிலைமையிலன்னா, அப்படி முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையிலேயே அவரு மரித்து போயிருக்கிறத பார்க்குறாங்க. யாரும் கிடையாது அவருக்கு. யாரையும் கல்யாணம் பண்ணல. ஆனா இவ்ளோ அப்படி ஒரு மத்தவங்களால பைத்தியம்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிலைமையில. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் தெரிந்த வசனங்கள். பவுல் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் என்னோட பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அலெக்சாண்டர் க்ரூடன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னா, அவரோட பலவீனங்களை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். ஆனா ஆண்டவர் எவ்வளோ நல்லவரு. அப்படி ஒரு சுஸ்த புத்தி இல்லாதவரை வச்சு ஒரு வேதத்தோட ஒத்த வாக்கியத்தை அவர் அது அது வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குமா. எப்படி ஒரு புத்தி சரியில்லாத ஆளு ஒரு வாழ்க்கையில ரொம்ப மத்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாவே ஆகல. ஆனா இந்த பைத்தியம்னு சொல்லப்படுற மனுஷனால ஒரு ஒத்த வாக்கியத்தை ஆண்டவர் வெளிக்கொண்டு வர்றாரு. அததான் இங்க பவுலும் சொல்றாரு. நான் வந்து என்னோட பலவீனத்துலதான் நான் வந்து மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா என்னோட பலவீனத்துல ஆண்டவரோட பலன் பூரணமாய் விளங்கும்.
அந்த கண்கார்டன்ஸ்ல எந்த விதமான ஒரு தப்பையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுல ஆண்டவரோட பூரண பலம், அலெக்சாண்டர் க்ரூடனோட பலவீனம் இல்ல, ஆண்டவரோட பூரண பலம் அதுல விளங்குனதால அது 100% ஒரு ஒரு பிழை இல்லாத ஒரு நல்ல ஒரு அது ஒரு ரிசல்ட்ட கொண்டு வந்திருக்குது. இதே 2 கொரிந்தியர் இப்ப பலவீனம்னா நமக்கு தெரியும். பவுலுக்கு வந்து ஒரு பலவீனம், மாம்சத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 7வது நம்ம பலவீனம்னாலே என்ன நினைப்போம்னா உடல் சார்ந்தது, உடல்ல ஒரு தளர்வு, உடல்ல ஒரு சோர்வு, அததான் அதுல வலிமை இல்லைன்னா அததான் நம்ம பலவீனம்னு சொல்லுவோம். ஆனா இந்த 11வது அதிகாரம் 23ல இருந்து 27 யாராச்சும் எனக்காக வாசிக்கணும். 11 2 கொரிந்தியர் 11 23ல இருந்து 27. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென். அவரு என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த எல்லா காரியங்களிலும் இந்த அடி வாங்கினது, மரண அவஸ்தைப்பட்டது, கல்லெறி உண்டது, கப்பல் சேதத்துல மாட்டினது, கள்ளரால் வந்த மோசத்துல அகப்பட்டது, சுயஜனங்களால் வந்த மோசம், பசி, தாகம், உபவாசம், நிர்வாணம், ஓயாத வேலை, டிராவல், அதுக்கு மேல மென்டல் டார்ச்சர், கவலை. நம்ம இவ்வளோ எல்லா இடத்துலயும் ஏற்படுத்தின சபைகளை குறித்த கவலை. அதான் 29வது வசனத்துல சொல்றாரு, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகுறது இல்லையோ. இவ்வளவு பண்றேன்னு, இவ்வளவு எனக்கு நடந்திருக்கு, அப்ப நான் பலவீனன் இல்லையா? இது வந்து உடல் பலவீனம் அந்த ஒரு முள்ள பத்தி மாத்திரம் இல்ல, இது எல்லாத்தையுமே அவர் இந்த குறைச்சல்கள் எல்லாத்தையுமே அது பலவீனம்ன்ற அந்த ஒரே டேர்ம், இங்கிலீஷ்ல வந்து ஒரே வார்த்தை தான் வீக்னஸஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த வீக்னஸ் வந்து பிசிக்கல் வீக்னஸ் மட்டும் இல்ல, மென்டல் வீக்னஸையும் போட்டிருக்கு. அதனாலதான் அவர் 30வது வசனத்துல சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அதனால இது நமக்கு தெரியுது, ஒரு பலவீனம் இல்ல, நிறைய பலவீனங்கள் அவருக்கு. ஏன்னா எப்பக்கத்திலும் இருக்கும், எல்லா பக்கத்துலயும் இருக்கும். இந்த காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, மனதளவுல அவரை, உடல் அளவுல மாத்திரம் அவரை ட்ரெயின் பண்றதுல, மனதளவுலயும் அது அவரை ட்ரெயின் பண்ணுது. நம்ம சொல்லுவோம்ல, அப்படியே உறிஞ்சி எடுத்த மாதிரி இருக்கு, என்னோட பலத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்த மாதிரி அவருக்கு எல்லா பக்கத்துலயும் இருக்கும். மிகுந்த பிரயாசம், அந்த வார்த்தை தான் அவர் யூஸ் பண்றாரு, மிகுந்த பிரயாசம், எப்ப பார்த்தாலும் வேலை. இப்ப பேதுரு கூட பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், அவரு மிகுந்த பசியா ஒருத்தன் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அங்க இருந்து தங்கி இருக்கிறாரு. மிகுந்த பசியா இருக்கிறப்ப அந்த நேரத்தை கூட ஸ்பேர் பண்றது இல்ல, அந்த நேரத்தை கூட ஃப்ரீயா இருக்கிறது இல்ல, பசியா இருக்கிற நேரத்துலயும் போய் ஜெபம் பண்றாரு, தரிசனம் கிடைக்குது. அப்புறம் அந்த தரிசனத்துக்கு கீழே வந்து பார்த்தா அதுக்குரிய ஆளுங்க வந்து நிக்கிறாங்க, எப்பதான் சாப்பிட்டாருன்னு தெரியல.
அப்ப அவங்களோட பசி அந்த நார்மல் இதுக்கு கூட அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அதுக்கு உடனே அதுக்கு ஒரு இது எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. அவ்வளோ வேலை. அஹ் ஆவியானவர் நான் இது வாசிக்கும்போது நினைச்சேன், ஆவியானவர் பவுல நீ ஆசியாவுக்கு போகாத, பித்தினியாவுக்கு போகாதன்னு தடை பண்ணாரு. இந்த கள்ளரால இந்த இடத்துல கள்ளர் இருக்காங்க, அங்க அவரை அப்படி தடை பண்ணிருக்கலாம்ல, போகாம அவங்க கிட்ட அடிபடுறாரு. இவங்க கொடுக்கிற சுவிசேஷம் நிமித்தம் கொடுக்கிற அடி பத்தாதுன்னு இத மாதிரி வேற ஆண்டவர் அந்த வழியா போகாம அவரை தடை பண்ணிருக்கலாம்ல. அந்த கள்ளர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த பக்கம் போன்னு. ஒரு அந்நிய ஒரு பிலிப்பைல அந்நிய ஒரு தேவர்களை சேவிக்கிற ஒரு பொம்பளைக்குள்ள குறி சொல்ற ஆவி இருக்குதுன்னு துல்லியமா அவ வார்த்தை வேற பேசுறா, இவங்க தேவனுடைய மனுஷர்னானா அவளுக்குள்ள குறி சொல்ற ஆவி இருக்குதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறவரால சொந்த சகோதரர்களால் சுய ஜனங்களால் வந்த மோசம், அவங்க கள்ள சகோதரர்னு எப்படி இவரால கண்டுபிடிக்க முடியாம போச்சு. அப்ப நமக்கு ஒண்ணு தெரிய வருது, இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே இதை அனுமதிக்கிறார். இந்த பலவீனங்கள் எல்லா பலவீனங்களையும் அவர் தடை பண்றது இல்ல, ஆண்டவர் அனுமதிக்கிற பலவீனங்கள் இது. மாம்சத்திலையும் அவருக்கு பலவீனம், மனதளவிலையும் உடலும் உள்ளம் ரெண்டுமே சோர்ந்து போகிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பலவீனங்கள். மனசுல உறுதி இல்லைன்னா அதுவும் பலவீனம். நம்ம அநேக நேரம் அதை நம்ம மிஸ் பண்றோம். நான் ஆண்டவர் எப்படி பலப்படுத்துவாருன்னு இதோட நம்ம 100 பிரசங்கம் நிச்சயமா நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நீங்க தியானிச்சிருப்பீங்க, உங்க கூட ஆண்டவர் பேசியிருப்பாரு, உங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்தியிருப்பாரு. நான் இவங்க என்னடா இது பலவீனம்னு சொல்லிட்டு அதையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க, ஆண்டவர் எப்படி பலப்படுத்துவாருன்னு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எதெல்லாம் பலவீனம்னு ஒருவேளை நம்ம நினைக்காம இருப்போமோ அதை சொல்லணும்னு ஒண்ணு நினைக்கிறேன். எதெல்லாம் உதாரணங்கள் நம்மளுடைய பலவீனங்கள்ல எதெல்லாம் உதாரணம்னா, வேண்டாம், இல்ல, முடியாது அப்படின்னு இந்த 3 காரியத்தை சொல்ல முடியாது. நம்ம அநேகருக்கு இல்ல இது என்னால முடியாது, நோ நோ அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு கஷ்டம். யோசுவா பாருங்க, மோசையோட தலைமைத்துவம் மாறி யோசுவா கிட்ட வந்த உடனே அவன் அவ்வளவு ஆண்டவரை சார்ந்துக்கிறவன். ஆனா கிபியோனியர் வந்த போது அத ஆண்டவர்கிட்ட கேட்டு எஸ்ஸா நோவா சொல்லணும்னு தோணல. அவன் அவ்வளவு இறக்க சுபாவம் உள்ளவன். அவன் என்ன சொல்றான், எஸ்ன்னு சொல்லிடுறான். நீங்க என் கூடவே எங்க இதுக்குள்ளேயே தங்கிக்கோங்க, எங்க எல்லைக்குள்ளேயே தங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த இது கொடுத்துட்றான், ஆக்சஸ் கொடுத்துட்றான். அப்ப நோன்னு யோசுவாவால சொல்ல முடியாதது. பின்னாடி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு போன தடவை நான் உங்களுக்கு அந்த இதை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல ஏவாளுக்கு சொல்ல முடியல நோன்னு, சாத்தானுக்கு முடியாது, இந்த பழத்தை சாப்பிடுனா இல்ல முடியாது, ஆண்டவர் எங்களை இதுதான் செய்ய சொல்லியிருக்கிறாரு, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காருன்னு ஒரு உறுதியா நோன்னு சொல்ல தெரியல. பிழையாமுக்கு பாலாக்கு கூப்பிடும் போது நோன்னு சொல்ல முடியல, அது பணத்தாசன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவ்வளோ அதுல ஈர்க்கப்பட்டு நோ, வேண்டாம், முடியாதுன்னு சொல்ல. ஆனா அந்த உள்ளத்துல உறுதி இருக்கிற யோசேப்பு, அவன்தான் பலவான். அவன் போத்திபார் ஒய்ஃப்க்கு நோன்னு சொல்றான். ஈஸியா எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அவன் முடியாது அப்படின்னு சொல்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சொல்றாங்க, இந்த அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டா அதனால செய்யற அந்த ராஜபோஜனம் வேண்டாம். அதுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய உறுதி வேணும். நம்ம எத்தனையோ இடங்கள்ல நமக்கு நோ ஐயோ இது எப்படி வேண்டான்னு சொல்றது, எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள்ல நம்மளே போய் சிக்கிப்போம். அது சிக்கும் போது தெரியாது, அந்த சிக்கி முடிச்சு நம்ம அந்த காரியங்கள்ல யோசித்து பார்க்கும்போது தான் அன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம முடியாது, வேண்டாம், இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு
இந்த இந்த இக்கட்டு இந்த கஷ்டத்துக்கு நம்ம தப்பி இருப்போம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்ப ஒரு பலவீனம் வந்து நோன்னு சொல்ல முடியாதது ஒரு பலவீனம். இன்னொன்னு நம்மளுக்கு ஒரு காலக்கெடு, ஆண்டவர் கொடுக்கிற காலக்கெடு வந்து அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அந்த பொறுமை இல்லாம நம்ம போயிடுறது. அதுக்குள்ள இது நடக்குமோ நடக்காதோன்ட்டு அந்த ஆண்டவருக்காக காத்திருக்காம இருக்கிற காரியம். சவுல் வந்து கில்கால்ல தன்னோட எல்லா சேனையோட பெலிஸ்தியர் ஆர்மியை எதிர்கொள்றதுக்காக நிக்கிறான். பலி இடுறதுக்கு சாமுவேல் வரணும். சாமுவேல் சொல்றாரு 7 நாள் வரைக்கும் அமைதியா இருந்தான். ஆனா அந்த லாஸ்ட் மினிட் வந்து ஒரு பொறுமை இல்லாம போய் அந்த கீழ்ப்படியாம போய் அவன் வந்து அந்த காரியத்தை அவன் பலி கொடுக்கறத பாக்குறான். அது ஆண்டவர் பார்வைக்கு எவ்வளவு வெசனமா போயிருது. யாக்கோபு ஏசா வயித்துல இருக்கும் போதே ரெபேக்காளுக்கு ஆண்டவர் சொல்லிடுறாரு, இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவனை தான் பெருசா நான் ஆசீர்வதிக்க போறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆனா அந்த அந்த நிறைவேற காலம் வரைக்கும் அந்த அந்த டெட்லைனை ஹிட் பண்றது வரைக்கும் அந்த பொறுமை இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடணும். ஒருவேளை ஆண்டவர் செய்யாம போயிட்டாருன்னா அதனால குறுக்கு வழி அம்மாவும் பையனும் யோசித்து, அதனால யாக்கோபு எவ்வளோ 2 பரிவாரம் 4 பரிவாரம் அவனுக்கு இருந்து ஆடு மாடெல்லாம் இருந்தும் பிரயோஜனம். மனசுல நிம்மதி கிடையாது. நம்ம ஆண்டவரோட வேலைக்காக நம்ம காத்திருக்காம இருக்கிறது வந்து ஒரு பலவீனம். அதுக்கு முன்னாடியே நம்ம காரியங்களை அவருக்கு முன்னாடி நம்ம கடந்து போறது இல்லை, நமக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்து போய் காரியங்களை நமக்காக வாய்க்க பண்ணுவாருன்ற அந்த உறுதி இல்லாதது, அந்த மன உறுதி இல்லாதது ஒரு பெரிய பலவீனம். நம்ம வந்து யாருமே அப்படி இருந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற நேரம் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் நம்ம ரொம்ப நம்மளோட பொறுமைய வந்து காத்துக்கணும். இன்னொரு பலவீனம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உலக பிரகாரமான சைக்காலஜிஸ்ட் சொல்றது. ஆனா அது எப்படி, அது பைபிள்ல எப்படி அது நமக்கு வருது? உதவி கேட்கறதுக்கு சங்கடப்படுறது. ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த என்ன பிரச்சனைனாலும் உதவியே கேட்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் உதவி கேட்கறதா வீக்னஸ்ன்னு. ஒருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறோம் பாருங்க, அதுதான் வீக்னஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனா உதவி கேட்காம இருக்கிறதும் ஒரு வீக்னஸ் தான். நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனம் யாராவது எனக்காக வாசிங்க. நெகேமியா 1:1. அகல்யாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லியு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், ஆமா, இது என்னன்னா 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்துல இவர் சூசான் அரண்மனையில இருக்காங்க. அப்ப ஊர்ல இருந்து வந்த சகோதரர் சொல்றாங்க, உன்னோட ஜனங்கள் அங்க சிறையிருப்புல இருந்து மீண்டவங்க மகா தீங்க நிந்தைய அனுபவிக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிபட்டுச்சு, வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்குதுன்னு சொன்னோடனே இவரு உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் கரெக்டான வேலை செஞ்சிருக்காரு. சில நாளை துக்கித்து அழுது பரலோகத்தின் தேவனை மன்றாடுறாரு. மன்றாடிட்டு அடுத்தது பாருங்க, 2வது அதிகாரம் 1 வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு டைமும் துக்கமா இருந்தது இல்லையா? அந்த முதல் அதிகாரம் அதுல வாசித்தது கிஸ்லேயு மாதம், அடுத்த அதிகாரத்துல நிசான் மாதம். நிசான் மாதம் 1 மாசமா, கிஸ்லேயு மாதம் 9வது மாசம். 8 மாசமா இந்த ஆளு இப்படியே அழுது மன்றாடி துக்கித்து தேவனை நோக்கி பார்த்தாரு. கரெக்ட். ஆனா இவ்வளோ நாளும் இந்த வேதனையிலே இருந்திருக்காரு. இந்த 8 மாசமும் இந்த எருசலேமின் அலங்கமும் அதோட சுற்றுச்சுவரையும் எழுப்புறது நெகேமியான்ற ஒரு மனுஷனால அது முடியாத காரியம். அவரோட நிலைமைக்கு மிஞ்சினது. அவர் வந்து ஒரு பானை பாத்திரக்காரன்.
அது ஒரு பெரிய தேசத்தை கட்டி எழுப்புறது. ஒரு ஒரு எருசலேம்ன்ற அந்த பட்டணத்தையே இவன் சரி பண்ணணும்னா, இந்த ஒரு மனுஷனால எப்படி முடியும்? ஆனா 8 மாசமா அப்படியே வச்சு மனசுலயே புழுங்குறது. புழுங்கி அதுக்கப்புறமா ராஜா கேட்கணும். 8 மாசம் இவர் துக்கத்திலேயே இருப்பாரு. அப்புறம் ராஜாவே கேட்கணும். "ஏன்பா, ஏன் நீ இதுவரைக்கும் இப்படி துக்கமா இருந்தது இல்லையே? ஏன் இப்படி துக்கமா இருக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த காரியத்த சொல்றாரு. அ அதேபோல அ ஹெல்ப் கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்ல நெகேமியாட்ட அப்ப. அ எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அவரு ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் யாருக்கு வருதுன்னு சொன்னா, மொர்தெகாய்க்கு வருது. ஏன்னா வாசல்லயே உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா? வாசல்ல உட்கார்ந்துருக்கறதால ஃபர்ஸ்ட் இந்த ஆமான் செய்த இந்த காரியம் இவரோட காதுக்கு கிடைக்குது. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, இந்த நியூஸ அஞ்சல்காரர் எல்லாரும் எடுத்துட்டு போய் பல ஊர்களுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. மொர்தெகாய் இந்த மாதிரி ரெட்டு உடுத்தி இருக்கிறதால அரண்மனை வாசல் முகப்பு வரைக்கும் தான் வரலாம். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரலாம். அதுக்குள்ள வரக்கூடாது. ஆனா இப்படி இருக்கிற மனுஷன் அதுக்கு முந்தின அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. அப்ப சூசான் நகரம் கலங்கிற்று. சூசானுக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த சூசான் நகரத்துக்கே தெரிஞ்சிருச்சு. மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருச்சு. மொர்தெகாய் ரெட்டுடுத்தி உட்கார்ந்துருக்காரு. உள்ள இருக்கிற எஸ்தர் 5வது வசனம் சொல்லுது. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயின் இடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். ஏங்க இவ்ளோ டைம் வேணுமா? மொர்தெகாய்க்கு இதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பித்தான் தேரேஸ்ன்னு 2 பேர் ராஜாக்கு எதிரா அவரை கொல்லணும்னு நினைப்பாங்க. உடனே அதை எஸ்தருக்கு அவரால கடத்த முடியுது. அந்த செய்திய ராஜாவ அதனால காப்பாத்துறாங்க. அது உண்மைன்னு தெரியுது. அப்ப இவ்ளோ பெரிய தன்னோட ஜனத்துக்கு இவ்ளோ பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா, மொர்தெகாய் அத உடனே எஸ்தருக்கு தானே வெளியில இருக்கிறவங்கிட்ட உள்ள போய் சொல்லுடா இதரா எஸ்தர்ட்டன்னு சொன்னா நிச்சயம் சொல்லிருவாங்க. ஆனா இவரு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அத அது எத்தனை நாளா அப்படி இருந்தாரோ தெரியல. அத அப்புறம் உள்ள இருக்கவங்க உங்க சித்தப்பா இந்த மாதிரி வெளியில இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சூசானோட நடுவுல வீதியில நின்னு உங்க சித்தப்பா அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவளுக்கு என்னன்னே தெரியல. அவருக்கு ட்ரெஸ் இல்லாமல அழுதுகிட்டு இருக்காரு. ரெட்டுடுத்தி இவ ட்ரெஸ்ஸ குடுத்து அனுப்புறான். முதல்லயே மொர்தெகாய அவ்ளோ உரிமை இல்லையா? பின்னாடி எவ்ளோ திட்டுறாரு. "நீ மட்டும் அரண்மனையில இருந்தா நீ பொழச்சுக்குவேன்னு நினைக்காத. நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்காத. உன் ஜனத்த காப்பாத்துறதுக்கு தான் உன்ன ஆண்டவர் இருக்காருன்னா, அத முதல்லயே செய்ய வேண்டியது தானே!" ஆனா ஹெல்ப் கேட்கறதுக்கு நெகேமியா, மொர்தெகாய் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா மரியாள் பாருங்க கானா ஒரு கல்யாணத்துல போனோனே, இயேசுவானவர் இதுவரைக்கும் ஒரு அற்புதம் கூட செஞ்சதில்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு குறைவுபடும்போது, இவரால ஏதாவது முடியும் அப்படின்னு நினைச்சு, உடனே போய் அவர்கிட்ட சொல்றா. அவர் வெயிட் பண்ணுங்கிறாரு. உடனே அவரு செய்யல. வெயிட் பண்ணுங்கிறாரு. ஆனா சொல்ல வேண்டிய காரியம் உடனடியா போயி சொல்றா. எல்லா நேரத்திலயுமே
நம்மளுக்கு காக்கா கொண்டு வந்து அப்பத்தை கொடுக்கும், கேரி தாத்துல இருந்து தண்ணி குடிக்க முடியும்னு எப்போதுமே ஒரு டிவைன் மிராக்கிளை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் நம்மளுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு நம்மள பக்கத்துல நம்மளுக்கு ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவங்க கண்ணில் தயவு கொடுப்பாரு. நெகேமியா ஒருத்தனால அந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆனா அவன் அவன் முதல்லயே சொல்லியிருந்தான்னா இந்த இவ்வளோ இது கூட இல்ல. 8 மாசம் கூட வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே ராஜா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரியம் ஒரு ராஜாவால தான் செய்ய முடியும். அவ்வளோ ஹெல்ப்ப அவர் தான் கொடுக்க முடியும். அந்த மனசுல பேசுற காரியங்கள நடப்பிக்க வேண்டியது கர்த்தரோட இது. ஆனா என்னோட பலவீனம் அந்த காரியங்கள டிலே பண்ணாதபடிக்கு, சூசான் நகரமே கலங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்புறம் எஸ்தருக்கு என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் காரியத்த நடப்பிக்கிறதுக்குள்ள சில சமயங்கள்ல நம்ம அநேக நேரங்கள்ல அப்படி ஹெல்ப் கேட்காம நம்ம பேசாம இருக்கிறோம். ஏதாவது காக்கா அப்பம் கொண்டு வருமான்னு. எலியாக்கு தான் தெரியுது. அங்க பார்த்தாலே கேரி தாத்துல தண்ணி வந்து காஞ்சு போகுது அப்படின்னு. ஆனா அவரு அடுத்த இதுக்கு அவரே போல ஆண்டவர் சொல்றாரு. அது வந்து ஒரு அடுத்து வந்து ஒரு மனுஷ உதவி தான் கொடுக்குறாரு. ஒரு சாரிபாத் விதவைன்ற ஒரு மனுஷ உதவி தான் கொடுக்குறாரு. அப்ப எல்லா நேரத்திலயுமே நமக்கு ஏதாவது வானத்துல இருந்து ஒண்ணு நடக்கும். ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் வந்து நடக்கும். ஆனா எல்லா நேரங்களையும் அது நடக்க அது வாய்ப்பில்லை. ஆண்டவர் நம்மளுக்காக ஆட்களை ஏற்படுத்தி இருக்கும் போது ஹெல்ப் கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஹெல்ப் கேட்கறது ஒரு பலவீனம், ஒரு வீக்னஸ். நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டா அது வந்து நம்மள என்ன நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஹெல்ப் கேக்குது ஒரு வீக்குன்னு. அப்ப அதை மட்டும் நம்ம அதை மைண்ட்ல இருந்து நம்ம எடுத்துடணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுக்கிற பட்சத்துல அதை நம்ம அப்ரோச் பண்ணி அதை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு அந்த தைரியம் வேணும் ஆக்சுவலா. இன்னொரு ஒரு பலவீனம் என்னன்னா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் அதுல பாராக்க பத்தி பார்க்கிறோம். பாராக்குங்கிறவன் ஒரு தெபோராள் சொன்ன மாத்திரத்துல ஒரு 10,000 பேரை கூட்டிக்கிட்டு 900 இருப்பு ரதங்கள், அது ஒவ்வொன்றும் வந்து அதை பார்த்தாலே பயமா இருக்கு. இவங்க எல்லாரும் காலாட்கள், பாராக்கு கூட இருக்கிறவங்க. ஆனா அந்த யாபின் சிசராவோட சேனை பார்த்தா அவன் வந்து இவங்களோட ரொம்ப அட்வான்ஸ்டு. அவன் வந்து இருப்பு ரதங்கள் வச்சிருக்கிறவன். இவங்க அதுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்லாதவங்க. அது வந்து பாராக் மனசுல ஒரு பயத்தை கொடுத்து தெபோராள் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு உன் கையில அவங்கள ஒப்பு கொடுத்தேன்னு. நியாயாதிபதிகள் 4:6 சொல்லுது, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து, ஏன்னா இவனால அதை வர வைக்க முடியாது, ஆண்டவர் தான் அவன் அந்த இடத்துக்கு இழுக்கணும், யாபினியும் அவன் சேனையும், அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. ஆனா பாராக் சொல்றான், ஐயோ நீங்க என் கூட வந்தாதான் போவேன். அப்ப பல சமயங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாலும் அதுல நம்மளுக்கு ஒரு பயம், நம்மளுக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்கும், இவ்வளோ பெரிய நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் நம்மளால செய்ய முடிஞ்சது இவ்வளோ கம்மி. என்கிட்ட இருக்கிறது 10,000 பேர் தான். அவன் 10,000 பேருக்கு மேலேயும் இருக்கான், கூட இவ்வளோ இருப்பு ரதங்களா, அவனுக்கு முன்னாடி எப்படி போகுது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பின்னாலையும் சில வேளைகள்ல நம்ம கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்லாம போகுது. அப்ப தெபோரா நீங்க கூட வந்தாதான் போவேன்னா தெபோரா கூட போறா. அப்ப இந்த இந்த இதுல கிடைச்ச வெற்றியே பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்துடுறாரு. ஒண்ணு தெபோராளுக்கு கொடுத்துடுறாரு அந்த மேன்மைய. அவ சொல்லவே சொல்றா, நீ இப்படி பயந்து போனதால சிசராவை உன் கையில கொடுக்க மாட்டேன்னு யாகேல் கையில ஒப்பு கொடுத்து, இவன் சிசராவை ஆக்சுவலா தேடி போறான் பின்னாடி. ஆனா ஆண்டவர் இவன் கையில ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு தன்னம்பிக்கை இல்லை.
நம்ம ஆண்டவர் எனக்கு செய்வாரு. நான் எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் எனக்காக ஆண்டவர் காரியங்களை நடப்பிப்பாருன்னு அந்த ஒரு சின்ன பலவீனம் வந்து அவனை வந்து இது பண்ணி அவனை வந்து அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தெபோராளுக்கும் யாகேலுக்கும் அந்த மேன்மை போயிருது. அநேக நேரங்கள் அதேதான் மோசேவை வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த இவ்வளவு பெரிய ஜனத்துக்கு நான் உன்னை மீட் பண்ண நான் கொண்டு போறேன். நான் உனக்கு முதல்லயே கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான். வா உன்னை நான் நடத்துறேன்னு சொன்னா, இல்ல ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னால பேச முடியாது, நீங்க எனக்கு ஆரோனை கொடுங்க அப்படின்னு. ஆனா நீங்க வாசித்து பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆண்டவர் கர்த்தர் மோசையை நோக்கின்னு தான் இருக்கும். அவர் மோசே கிட்ட தான் பேசுவாரு. ஏன்னா இந்த ஆரோன் ஹெல்ப் கேட்டது இவனோட சொந்த வேலை, என்னால முடியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு. ஆண்டவர் நம்ம மூலமாவே காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பலவீனங்களா குறைச்சல் உள்ளவர்களா இருந்தாலும் குறை உள்ளவர்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மூலமா பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முற்படும் போது நம்ம நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்ப நிச்சயம் ஆண்டவர் வந்து நம்மள வந்து பலப்படுத்துவார். ஏன்னா நம்மளோட பலன் இல்ல, அவரோட பலம் அதுல பூரணமா விளங்கும். அதேதான் நீங்க கிதியோனோட காரியத்தை பாத்தீங்கன்னாலும் அந்த இத்தனோண்டு கோதுமையை பாதுகாக்கிறதுக்கே அவனுக்கு முடியாது. அவ்வளவு பயம். அந்த களத்துக்கு பக்கத்திலேயே நின்னு கோதுமை அடிப்பான். ஏன்னா டக்குன்னு அந்த வந்துட்டாங்கன்னா பெலிஸ்தேரு உள்ள கொண்டு போய் மறைக்கணுமே, அவ்வளவுதான் அவனால செய்ய முடியும். ஆனா அப்பேற்பட்டவனை அவ்வளவு பயந்தாங்குழி, அவனால என்ன செய்ய முடியும்? 300 பேரை தான் வழி நடத்த முடியும். அதுக்கு மேல அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. 300 பேரை கூட வச்சுக்கிறதே பெருசு. அவனால என்ன பண்ண முடியும்? ஒரு பானையை எடுத்துக்க முடியும், தீவெட்டி எடுத்துக்க முடியும், ஒரு எக்காலத்தை எடுத்துக்க முடியும். இவ்வளவுதான் அவனோட பலம். ஆனா அவனோட பலவீனத்துல அவனை தைரியப்படுத்தி இந்த வெற்றியை கொடுத்தது வந்து ஆண்டவர். அவன் இந்த பயப்படுறவங்க தான், நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாம பயப்படுறவங்க தான் அடையாளம் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. இப்படி ஆண்டவரே நான் இப்படி போவேன், அப்ப அவங்க அப்படி எனக்கு சொல்லணும், இல்ல நான் இப்படி ஒண்ணு செய்வேன், இந்த அடையாளத்தை நீங்க கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னதுதான் அடையாளத்தை கேட்டு நம்ம நேரத்தை நம்ம இது பண்றதோட ஆண்டவர் தர்ற உள்ளத்துல ஒரு சமாதானத்தையும் தைரியத்தையும் பெற்றுக்கொண்டு அவரோட பலத்துல நம்ம முன்னேறி போனானா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் அடையாளம் கேட்கிறானுங்க, கொடுக்குறாரு ஆண்டவர். ஏன்னா அவரோட நோக்கம் அந்த ஜனத்தை ரட்சிக்கணும். யாரை வச்சு? பலவீனமான ஒருத்தனை வச்சு, பயந்தாங்கொள்ளி வச்சு. அத போல நீங்களும் நானும் ஒருவேளை பலவீனமானவங்களா பயந்தாங்கொள்ளியா இருக்கலாம். ஆனா நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவரால செய்ய முடியும், நம்மளால முடியாது. ஆனா அவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை செய்வார். இதுல இன்னும் 2 காரியம் பார்க்கணும். பலவீனங்கள் எல்லாமே பவுல் மாதிரி கர்த்தர் அனுமதித்த பலவீனங்கள் மாத்திரம் இல்ல, சில பலவீனங்கள் நம்மளா வாங்கிக்கிறது, நம்மளா நமக்கு தெரிஞ்சுக்கிறது. இந்த குறைச்சல்கள்லாம் இங்க நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல இவன் கிதியோன் சொல்றான் பாருங்க, 13வது வசனம். இதெல்லாம் கர்த்தர் எங்க கூட இருந்தா இப்படி ஏன் நடப்பாரு? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார் என்றான். முதல் வசனம் சொல்லுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அதனால கர்த்தர் அவங்கள மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு, என் மேல நானே வலிய போய் இந்த காரியங்களை நானே இந்த பிரச்சனையில சிக்கியிருக்கேன். ஆனா நான் சொல்றது, நான் பலவீனமா நான் குறைச்சலோட இருக்கும் போது ஒரு காரியம் நான் யோசித்து பார்க்கணும். இது ஆண்டவரா எனக்கு அனுமதித்து தன்னோட பேரை மகிமைப்படுத்துறாரா தான் பலத்தை கொடுத்து, இல்ல இது நானா வரவழைத்து கொண்டதா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிக்கணும். இந்த இவனோட அப்பா அவர் சூப்பர். அவரு 6வது அதிகாரம் 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, அவங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே வேப்ப மரத்தை வச்சு அதுக்கு புடவெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு.
அவங்க வீட்லயே இருக்குது அது. அப்புறம் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் என்னை இப்படி ஒரு துர்பாக்கியமான நிலைமையில வச்சிருக்கிறாரு. நகோமி ஆண்டவர் சொன்னாரா, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல பஞ்சம் வந்துச்சு. ஓகே, உன்னோட புத்தி என்ன சொல்றது, காமன் சென்ஸ் அது சொல்லுது இந்த இடத்துல சாப்பாடு இல்லைல்ல, அப்ப அந்த மோவாபுக்கு போ, அங்க சாப்பாடு இருக்கு. சரி போயிட்ட, ஆண்டவர்கிட்ட கேட்கல, நீயே போயிட்ட. போயிட்டு பஞ்சம் முடிஞ்சோடனே திரும்பி வந்தியா? வரல. என்ன சொல்ற? அங்கேயே ஒரு சாபமான சந்ததியிலேயே உன் மகன்களுக்கு மருமக்கள் மாரை எடுத்து அந்த இடத்துலயே அவங்களையும் இழந்து போய், கணவனையும் இழந்து போய், நீயா தெரிந்து கொண்ட பாதைக்கு திருப்பி பலவீனமானவளா, ஒன்றுமில்லாதவளா, குறைச்சல் உள்ளவளா நீ திரும்பி வந்துட்டு என்ன சொல்ற? கர்த்தர் எனக்கு கசப்ப கட்டளை. அது எவ்வளவு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் சொன்னாரா, ஈசாக்கு கேட்டானே, எனக்கு இங்க பஞ்சம் வருதுன்னு, ஈசாக்கு எகிப்துக்கு நீ போ வேண்டான்னு சொன்னப்ப ஈசாக்கு அங்கேயே இருந்து விதைச்சான். 100 மடங்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. அப்ப அந்த ஆண்டவர் எல்லா காலங்கள்லயும் உயிரோட இருக்கிறாரு. நமக்கு ஒரு குறைச்சல் வரும்போது, நம்ம ஒரு பலவீனமான ஒரு வீக்கான நிலைமையில நம்ம இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அது ஆண்டவர் கைட் பண்றாரா, அந்த முடிவு ஆண்டவருக்கு பிரியமானதா, அப்படியே தெரியாம முடிவு எடுத்துட்டா கூட திரும்பி அந்த இடத்துல இருந்து ஓடியாந்துடணும். லோத்துக்கு ஆண்டவரா சொன்னாரு, நீ சோதம் குமரால போய் தங்குன்னு. அப்ப நீ நித்தம் நீதிமான் ஆகிய லோத்து நித்தமும் வாதிக்கப்பட்டான்னா, அப்ப நீ வாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலயாவது நீ திருப்பி ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு நீ கேட்டு வந்திருக்கலாமே. அப்ப சில தவறான முடிவுகள் எடுக்கிறது நம்மளோட துர்பாக்கியமான நிலைமை காரணமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த மாதிரி சொன்ன நவோமிய ஆண்டவர் அவளோட சந்ததியில இயேசுவானவர் பிறக்கும்படி வைக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். நம்ம எவ்வளவு உள்ளத்துல உடல்ல பலவீனமானவங்களா இருந்தா கூட அவரோட கிருபை பெருசு. இன்னொரு பலவீனம் என்னன்னா, ஒரு சிலர் கூட தான் என்னால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். என்னாலயே எல்லாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அது ஒரு பலவீனம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? நான் எல்லா பர்சனாலிட்டி கூடயும் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பவுலுக்கும் இந்த ரூத் நவோமியே சொல்லலாம். நான் வந்து ரூத்தா இருந்திருந்தேன்னா நான் நிச்சயமா ஓடியே போயிருப்பேன். ரூத் கேட்டால என்ன, நான் உங்க கூட வர்றேன், யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டா, என்ன பேசுது அந்த அம்மா. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது, நீ வந்து என்ன பின்பற்றாம நீ உன் ஊருக்கு போ, ஆண்டவர் எனக்கு ரொம்ப கசப்ப கட்டளையிட்டாரு, நான் இனிமே போய் யாராவது எனக்கு புருஷன் கிடைச்சு எனக்கு பிள்ளை பிறந்து அவனுக்கு நான் உனக்கு இந்த மாதிரியா ரூத் அதெல்லாம சொன்னாங்க. எனக்கு யாராச்சும் பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னா சொன்னாங்க. இந்த அம்மா இப்படி இத தனியா விடக்கூடாதுன்னா அப்பேற்பட்ட நவோமி கூட இந்த ரூத்து போறா. அப்ப அவதான் உள்ளத்துல வந்து அவ்வளவு பலம். இந்த அம்மாவை நம்ம சமாளிக்கலாம், அந்த அந்த இந்த அம்மா கூட போலாம் அப்படின்னு. ஆனா நிறைய பேரால அப்படி ஒரு சின்ன சண்டே கிளாஸ் குரூப்புங்க, ஒரு சபையில ஒரு சண்டே கிளாஸ், ஒரு பாஸ்டேட் கமிட்டி, நான் வந்து சிஎஸ்ஐ மட்டும் சொல்லலை, எல்லா சபைகள்லயும் எல்லா விதமான கமிட்டி குழுக்கள் இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அப்படி அதுல ஒரு மனதின் ஆவி வந்து, அதுவும் எஸ்பெஷலி பெண்கள், 2 மண்டை ஒன்னா சேர்ந்தாலும் 2 கொண்டை ஒன்னா சேர்க்காதுன்ட்டு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு கெட்ட பேரு. ஏன்னா அந்த ஒரு அம்மாவால இன்னொரு அம்மாவை வந்து பொறுத்துக்கவே முடியாது. ஐயோ இவங்க கூட என்னால இருக்கவே முடியாது. ஆனா அதையும் அரவணைச்சு போறாங்க பாருங்க. எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்ம வடக்க போகணும்னு சொன்னா அவங்க கரெக்டா தெற்க போவாங்க ஒரு குரூப்ல இருந்துகிட்டு. ஆனா அதேதான் பாருங்க, அபிகாயில் நாபாலை விட்டு அபிகாயில் ஓடி போகல பாருங்க, அவனுக்காக பரிந்து பேசிட்டு போறா. அவன் செய்யற தப்பெல்லாம் கரெக்ட் பண்றான். அவன்கிட்ட போய் அவனை திட்டி நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு ஒண்ணுமே சொல்ல. அந்த அப்ப அபிகாயில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், அந்த மனசளவுல வந்து அவ அவ்வளோ ஸ்ட்ராங். அதே மாதிரிதான் ரூத்தும் மனசு வந்து பயங்கர ஸ்ட்ராங். அப்ப நம்ம கிட்ட நிறைய வந்து
நம்மளால ஒருத்தவங்கள பொறுத்தே நம்ம போக முடியல. தாவீது மாதிரி நம்ம அப்பதான் வேலைக்கு சேர்ந்திருந்தோம்னா எப்பதான் கொல்றதுக்கு கையில ஈட்டியை எடுப்பான்னே சவுல் தெரியாது. நம்ம அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம வேலைக்கு போவோமா, இல்ல நம்ம பிள்ளைய விடுவோமா? ஆனா தாவீது மனசளவுல ஸ்ட்ராங். அவன் கர்த்தருக்குள்ள கர்த்தர் அவனை அப்படி பலப்படுத்தினார், மனசுல தைரியப்படுத்தினாரு. அதனாலதான் அந்த வேலையை அவன் கண்டினியூ பண்ணான். உம் பவுலும் பர்னபாஸும் நம்ம பாக்குறோம். ஜான் மார்க்ன்ற நிமித்தமா, மார்க் என்கிற யோவான் நிமித்தமா அவங்களுக்குள்ள சண்டை வருது, பிரிஞ்சு போறாங்க. ஆனா நான் நினைச்சேன், இவரே இப்படி பிரிஞ்சு போயிருக்காரு, இவரு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிலிப்பியர் 4:2 சொல்றாரு, ஆஹ் இல்ல சாரி, ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் அட்வைஸ் சொல்றாரு, நீங்க ஒரே சிந்தையா இருக்கணும்னு. நம்ம ஃபர்ஸ்ட் சரியா இருந்தா தானே. ஆனா பின்னாள்ல பவுலும் பர்னபாஸும் திருப்பி ஒன்னா சேர்ந்தாங்க. அந்த அந்த மார்க் என்கிற யோவான் கூட பவுல் சேர்ந்து அநேக காரியங்களை செய்தாராம். அப்ப அவரோட அந்த பலவீனம், இந்த பர்சனாலிட்டி கூட என்னால போக முடியாது, எனக்கு ஒத்து போகாதுன்றவர் கூட சேர்ந்து செய்யும்படியாக ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். நம்ம எல்லாரும் யாருமே நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளால இப்ப ஏன் இவ்வளவு டைவர்ஸ் நடக்குது, இந்த புருஷன் கூட வாழ முடியாது, இந்த மாதிரி வைஃப் கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவாரு. அவர் தெரியாம நமக்கு அவரால ஏற்பட்ட காரியங்கள், அவர் ஏற்படுத்தின காரியங்கள்னா அந்த பலவீனத்துல அவரோட பலத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு மிஞ்சின காரியத்தை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டாரு. நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஆண்டவர் கர்த்தர் நிமித்தமா நமக்கு வர்ற காரியங்கள்ல நம்ம ஜெபிக்கணும், நம்ம அவரை துதிக்கணும். பவுலுக்கும் சீலாவுக்கும் எப்படி ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தாரோ அத மாதிரி ஆச்சரியமான விடுதலையை கொடுப்பாரு. எப்படி பாராக்கு கையில யாபினியும் அவனோட சிசராவையும் அவனோட சேனையும் கொடுத்தாரோ, இவங்க பலவீனமானவங்களா இருந்தாலும் ஆண்டவர் பலம் உள்ளவராய் நமக்கு மிஞ்சின காரியம், சில காரியம் ரொம்ப மிஞ்சி போயிருக்கும். அப்ப அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி அப்படி திடீர்னு பாராக்குக்கு ஒரு சக்தி எல்லாரையும் அவன் பட்டயத்தினால இது பண்ணான். அவன் பட்டய கருக்கினால் கலங்கடித்தான்னு போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் தான், இங்கிலீஷ்ல நல்லா கொடுத்துருக்கு, ஹி ரவுட்டட் த ஆர்மி. அப்ப ஆண்டவரே அதை அப்படியே பேர்த்து போடுறாராம், அவரு அப்படியே பேர்த்து எடுத்தாராம். நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம பலவீனமான நமக்கு எதிரா நம்மளோட மனசளவுலயும் உடல் அளவுலயும் நம்மளால டீல் பண்ண முடியாத பெரிய காரியங்கள் வரும்போது அதை பேர்த்து எடுக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட பலம் விளங்கும் போது அதை அவரே பேர்த்து போடுறாரு. அதே போலதான் இஸ்ரவேல் மக்கள், நான் யோசித்தேன், அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, எல்லாம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த பித்தோம் ராம்சேஸ்ன்னு அங்க கட்டட வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, எதையாவது தலையில வச்சுக்கிட்டு நடக்க தெரியும். அந்த நாள் ஃபுல்லா நடந்திருப்பாங்க தானே. செங்கலை கொண்டு வருவாங்க, அப்புறம் வைக்கலை கொண்டு வருவாங்க, அப்புறம் மண்ணை போட்டு குழைப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்படி நடந்து 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 தலையில சுமை சுமந்து அது தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த ஜனத்துக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப அததான் அனுமதிக்கிறாரு. செங்கடலை 2ஆ பிளந்து தரைய காய்ந்து போக வச்சு, ஏன்னா சகதியில நடக்க தெரியாது, அவங்களோட பொருட்களை அவங்க எடுத்துக்கிட்டு அது வழியா நடந்து போக தெரியும். நீங்களும் நானும் நம்மளால முடியாத காரியத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட, ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட நம்ம ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்து 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு வான்னு நம்ம சொல்லுவோமா? 5 வயசு பிள்ளைகிட்ட 5 கிலோ அரிசி கொடுத்து 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு வான்னு சொல்லுவோமா? பொல்லாதவங்க நம்ம அப்படி செய்யாத போது நமக்கு முடியாத பாரத்தை, நமக்கு முடியாத தூரத்துக்கு அவ்வளோ காலம் நம்மளை வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு, அவ்வளோ தூரம் நடத்த மாட்டாரு. ஆண்டவர் தன்னோட பலத்தை கொடுத்து நம்மளுடைய பலவீனத்துல அவர் நம்மளை பலப்படுத்துறவரா இருக்கிறாரு. பாராக்கு முதல்ல தெபோராள் யாகேல் அவங்களுக்கு அந்த மேன்மை போனாலும், எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல்ல ஆண்டவர் பாராக்கோட பேரை இணைக்கிறதுக்கு அவரு அவ்வளோ ஒரு கிருபை உள்ள தேவன். ஏன்னா அந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் பாராக் அநேக யுத்தங்களை செய்திருக்கிறான். அதுல எல்லாம் தானே
அந்த ஆண்டவர் கொடுத்த தன்னம்பிக்கை அதை எடுத்துக்கிட்டு அந்த தைரியத்தோட அந்த விசுவாசத்தோட நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொண்டான். நான் ஒரு இதுல தெரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாருன்னா நானே போகணும். தேபோராளை கூப்பிட்டு யாகேல் செய்வாளான்னு வெயிட் பண்ற காரியம் இல்ல, ஆண்டவர் என்ன பலப்படுத்தி இருக்கிறாருன்னு அந்த பாடத்தை கத்துக்கிட்டோம். அதனாலதான் எபிரேயர் 11 பாராக்கோட பேர் வந்தது. நீங்களும் நானும் பலவீனமானவர்கள் தான், ஆனா அவரோட பலம் நமக்குள்ள வரும்போது அது பூரணமா இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, நம்ம இப்படி இவ்வளவு வீக்கான ஆள், நமக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, நம்மளால இதை செய்யக்கூடாத காரியம், ஆனா ஆண்டவர் இதை எப்படி செய்தாருன்னு நினைக்கும் போது அவரு உங்களுக்கு உதவி செய்திருப்பாரு, உதவிகளை அனுப்பி இருப்பாரு. நம்ம பொறுமையா காத்திருக்கிறதுக்குரிய கிருபைய சொல்லியிருப்பார். எந்த இடத்துல நோன்னு சொல்லணுமோ, இல்ல வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லணுமோ அதை சொல்றதுக்குரிய ஞானத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, எல்லாம் ஒரு மனதின் ஆவி, கஷ்டமான ஆட்கள் கூட நம்ம சேர்ந்து இருக்கும்படியான அந்த ஒரு மனதின் ஆவியை கொடுத்து நம்மளை வெற்றி வாக சூட செய்யற ஆண்டவரா இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றாரு, நம்ம we are more than conquerors, நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம பலவீனவர்களா இருந்தாலும் நம்மளை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக அவர் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரோட உதவியை கேட்போம், அவரை துதிப்போம், நம்மளுடைய துர்பாக்கியமான நிலைக்கு எது காரணம்னு தெரிஞ்சுக்குவோம். அப்படி காரணம் கண்டுபிடிக்க தெரியலனாலும் அதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அவர் காலில் உளுந்து, ஆண்டவரை நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த சூழ்நிலையில நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் உதவி செய்யறதுக்கு நமக்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.